இப்ப இன்னைக்கு வந்து புது பார்ட்டி கூட பெயர் கூட அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. திராவிட வெற்றி கழகம். அவங்க சொல்றாங்க, இன்னும் வைகோ வந்து ஒரு கோடிக்கணக்குல வந்து ஊழல் பண்ணி ஒரு பெரிய ம். பங்களா கட்டுறதாகவும், அது பண்றதாகவும் அது ஒண்ணு. இன்னொரு சைடுல வைகோ மகன் துரை வைகோவ நாக்பூர் ப்ராடக்ட் அதாவது ஆர்எஸ்எஸ் சம்பந்தப்பட்ட ஒரு 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 மனிதர் அவர் அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்றாங்க. இந்த கட்சிய பத்தி என்ன நினைக்கிறீங்க இப்போ? சரி விடுங்க. இந்த மாதிரி வந்து ஆளாளுக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சே போனீங்கன்னா, லெட்டர் பேட் பிரிண்ட் பண்ற பிரிண்டிங் பிரஸ்ஸுக்கு வந்து ஏதோ கொஞ்சம் லாபம் கிடைக்கும். மத்தபடி இது வந்து வைகோ அவர்களுக்கு வைக்கப்பட்ட ஒரு செக்கா தான் நினைக்கிறேன். கடந்த பாராளுமன்ற தேர்தல்ல வந்து இல்ல எங்களுக்கு தனி சின்னம் தான் அப்படின்னு மல்லு கட்டி அவர் மகனுக்கு ஒரு சீட்டு வாங்கிட்டாரு. அதுவே வந்து அவங்க கொடுத்தது அதிகம். ஏன்னா சட்டமன்ற தேர்தல்ல வந்து தனி சின்னம்லாம் கேட்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. இந்த தடவை அவர் வந்து என்னங்க போன தடவை அவ்வளவு குத்திங்க, இந்த தடவை வந்து அதே அளவாவது கொடுக்கணும், அதுவும் எங்க சின்னத்துல பாருங்க நாத்தாக்கெல்லாம் வந்து ரெகக்னிஷன் ஆயிட்டாங்க எங்களுக்கெல்லாம் அப்படின்னா ஒண்ணு கொடுத்தாலே பெரிய விஷயம், அப்படியே ஓரமா உக்காருங்க அப்படின்றதுக்கு ஒன்னா இது யூஸ் ஆகுமே தவிர மத்தபடி திராவிட வெற்றி கழகம் நீங்க ஒரு புதுசா கட்சி ஆரம்பிச்சு என்ன பண்ண போறீங்க? அண்ணன் வைகோவோட ஒன்னா இருந்தே உங்களால ஒன்னும் சாதிக்க முடியல. அதுல வேற பாதியா வெளில வந்துட்டு அது பாதி வந்ததா கால் பாகம் வந்ததா அதுவே தெரியாது. இவங்க என்னத்தை சாதிக்க போறாங்க? ஏன்னா இவருக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு கொடுங்க அப்படின்னு கேட்கலாம்.